ஹாய் நண்பா நண்பி, நான் உங்கள் எஸ்ஆர்ஜி ஆர்எஸ் விஜய். இன்னைக்கு என்ன அப்படின்லாம் சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண விரும்பலை. மேட்ச்சு ஜெயிக்கிறோம் தோக்குறோம், ஜாலியாக விளாட்றோமா அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். சரி வாங்க மேட்ச்குள்ளே போகலாம். ஹச்டிஆரில் வச்சிடலான்றது எனக்கு பிடிக்கும். பட் டிவைஸ் ஹீட் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம சந்தைகிட்ட நம்ம தெரியா இருக்குது பாருங்க. சரி 2025 நல்லா இருந்துச்சு பப்ஜி விளாடுறதுச்சு. பப்ஜிங்கிறேன் பிசிஎம் விளாட்றதுக்கு. ஆனால் 2026 அப்படி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் 2026 சொன்னோன்னே தான் ஒன்று ஞாபகம் வருது. 2026 என்னன்னு உங்களுக்கு என்ன தோணுது? 2026 சொன்னோன்னே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி குதிச்சாச்சு. நம்ம இப்போ மேட்சை கண்டினியூ பண்ணுவோம். பார்த்தீங்களா, இப்போ நேரம் நான் தேடுறேன். ஆனால் கண்ணு மட்டும் தேட வைக்காது. அப்படி கிடைச்சா அவனுக்கு முன்னாடி எடுத்துப்பாங்க. இப்போ பாருங்க, எங்கிட்ட சுத்தம் மட்டும் பாருங்க. நம்மளை பதறா விட்டுவாருங்க இந்த இடத்துல. யுசி கிடச்சிச்சா யுசி எடுத்துட்டு போவேன். என்ன நடக்க முடியும்? கார் நேண்டிட்டு இருக்கிறேன். சாரி, நான் அடிச்சிட்டேங்க. நான் அடிச்சிட்டேன். நான் மாற்றி சொல்லிட்டேன். இந்த இடத்துல அடிச்சிட்டேன். இவன் தாங்க சுற்றுன்னு சுற்றுறாங்க. நானும் புல்லெடுப்ப பாருன்னு போறேன். சரி விலையிட்டு அடிச்சிடலாம்னு எப்படி பார்த்தா அங்கே ஓடிடும். என்னடா அப்படியே போன சுற்றி விட அடிச்சிட்டான். நான் என்னதாங்க பண்ணுறது? அவன் சுற்றுன்னு இருக்கிறாங்க. சூறாவளி மாதிரி. யார் சாமியில அவன் டீம் பிறந்துக்குறான். நம்ம அப்புறம் நான் எப்போதும் போல் ஜம்ப் பண்ணிவிட்டு நான் பாட்டில் க்ரனோஸுக்கு வந்துடுவேன். க்ரனோஸுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அங்கிட்ட திரும்பினா எனிமி பாருங்க. இப்போ இருந்து லூட் அடிச்சுட்டு வெளியில் போவேன். எனிமி இருப்போம் நினைக்கிறேன். இங்கே இருந்துருக்கணுமே. இருடா இப்போ பாட்டுண்ணே. சாரி, எனிமியில் பாட்டு. கூட எனிமின்னு தான் நினச்சேன். ஆனால் பாட்டு. அங்கே ஒருத்தர் இருப்பான். ஆனால் ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் காட்டினான். இங்கே இருந்ததே தெரியல பார்த்தீங்களா. ஆனால் இப்போ இருப்பான் அடிச்சாம. ஆனால் இருந்ததே தெரியல. ஃபுட் ஸ்டெப்ஸ் மட்டும் காட்டாமல் தானே நம்மளை பிறந்து விட்ருக்கேன். திரும்பி வாதங்குடைய தம்பி இங்கிட்டு திரும்பிப்பான்னு சொல்லி புடனே சாத்தி விட்ருவான் சப்புன்னு. நான் நல்ல வேலைக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் இந்த ஹெட்செட் நல்ல ஹெட்செட் இதனால கொஞ்சம் கணிச்சாச்சு. அந்த கணித்தார் மாதிரி பிடிச்சாச்சு அவனை. இந்த இடத்துல டேமேஜாக விடுமே தவிர கிள்ளி விடுவார். பார்த்தீங்களா, விடுவே விடுவார். கருமாந்திரம் பிடிச்சது. நானும் ட்ரை பண்ணுவேன். பட் இங்கே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கிள்ளி விடுறது முடிஞ்சு. ஏன்னா ஸ்கோப் ஒன்று அந்தளவுக்கு கொஞ்சம் ஒர்க்காக இங்கே சேர்ந்துருந்தா கூட எதாவது ட்ரை பண்ணிக்கலாம். என்ன கூட பாருங்க, ஓடிடுவேன் டக்குன்னு. கவலைடுறோம். எங்கள் மாமா அவனை போட்டுருவாங்க. பார்த்தீங்களா, மாமா இல்லை நண்பா, அவரு போட்டுருவாப்புல. சரி அப்படி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன் லைட்டாக. ஏறி போய் லூட் எடுத்துருந்தோம். எங்கள் மாமா போட்டான் ஒருத்தன். மறுபடியும் பாருங்க, மாமா இல்லை நண்பா. அப்புறம் ஏறி போனால் தலையை வெட்டிடுறோம். போட்டா ஒரே அடிப்போ. எங்கடா எங்கள் ஆள் மேலே கையை வச்சு நீ போயிடுவியா சுருட? சொல்லு, போயிடுவியா? அந்த இடத்துலையும் ட்ரை பண்ணேங்க. ஆனால் எங்கள் மாமா தட்டிட்டாங்க. அவங்க தான் டேமேஜ் கொடுத்தாங்க. நான் அடிக்க ட்ரை பண்ணேன். பட் எங்கள் மாமா ஸ்கோப் வச்சுட்டு ஒரு உலகம் அடிச்சிட்டாரு. இவ்வளோ மூமெண்ட்டு போட்டு போகிறலாம் எதுக்காக நினைக்கிறீங்க? எவனாச்சும் இருந்தானா நம்ம அடிச்சு போகலான்னு சொல்லிட்டு மூமெண்ட்டு போட்டு போகிறேன். அப்போ தான் டக்குன்னு ரெஃப்ளெக்ஸ் வைக்குங்க. ஆனால் ஒருத்தனும் இல்லை. எப்போ நம்ம அந்த மாதிரி மூமெண்ட்லாம் போட்டு போகிறோம்னா அப்போல்லாம் ஒருத்தர் இருக்க மாட்டேன்ப்பா. ஆனால் எப்போ சும்மா போகிறோமோ கல்லுலேருந்து விலையிட்டு அடிப்பானுங்க. எங்கன்னு இருக்கானே தெரியாது. எல்லாத்துக்குமே அப்படி தான். ஆனால் அந்த கேம்பஸ் மட்டும் ரொம்ப பார்த்தீங்க. இப்போ இங்கே இருந்ததே தெரில. நான் கூட அவனை இருப்பான்னு சொல்லி கெஸ் பண்ணி வந்ததுனால தான் அடிக்க முடிஞ்சிச்சு. இல்லைனாலும் இல்லை, அடிச்சிக்க முடியாது. அவன் என்ன அடிச்சிருப்பான். அவன் டீம்மேட்டை ரிவே பண்ண ஓடிப்பான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு அடி. அதெல்லாம் யூஎம்பி பார்த்தீங்களா இல்லையா, கிரிஃபீல்டே வெறியாக இருக்கும்.
சரி அப்படியே ஷாப்பிங் வீட்டுக்கு வந்துட்டோம். சரி அவனும் இருக்கானான்னு கீழே பார்த்தேன். அப்போ ஒரு பாட்டு ஓடிச்சு. இங்கே ஒரு பாட்டு பாட்டாது இனிமையாக கருமங்களும். சரி ஒன்று அது பாட்டு தான் பாடுதான் ஒத்துக்கிறேன். சரி அது பாடுறா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் மிங்ஸை போட்டு பண்ணணும்னா ஆனால் யாருன்னே தெரில. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவனை உட்காந்து ரிவே பண்ணிட்டு இருக்கான். ஐயோ பாவங்க. ஆனால் நான் அவன் எதிர்பார்த்துருக்க மாட்டான். ரிவே பண்ணிட்டு இருப்பா அடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிடுவான். அம்மா என்ன பண்ணுறதுக்கு பார்த்துட்டா அடிச்சிட்டான். இப்போ நான் டீமேட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏறினேன். இப்போ தாங்க சம்பவமே தெரியும். க்ளோஸாக நான் நார்மலாக அந்த ஏகேஎம் M4 வச்சுருந்தா கூட ஏதோ அடிச்சிருந்துடலாம் உங்களுக்கு. க்ளோஸாவுக்கு சென்சிட்டிவிட்டி ஒன்றும் சரியில்லை. வாங்கினா அடி சொல்லுத்து நினைச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேனா. இப்போ தாங்க இந்த க்ளோஸா எடுப்பேன். இந்த க்ளோஸா எடுத்தது தான் அந்த மேட்சிலேயே எனக்கு பீடை பிடிச்ச நேரம். பீடை எத்தனை பேர் செத்து போனாங்களோ அவங்க எல்லாத்தோட இதுவும் என்கிட்ட வந்து உட்காந்துச்சு. புட்டியானவங்கெல்லாம் என்கிட்ட புட்டியானவங்கெல்லாம் சாப்பிட விட்டுருவாங்க போல. கூலி சீக்கிரத்தில் வாங்க விடாண்டு. ஆனால் நல்ல டேமேஜ். ஏடு கூட கன்ஃபார்ம் ஆகமாட்டான். எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி பாருங்க. வெட்டிக்குதா ஒன்றும் ஆகமாட்டான். இந்த க்ளோஸாங்க இப்போ தாங்க நடக்கும் அந்த சம்பவம். சரி க்ளோஸாக எடுத்தா நல்லா அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக எடுப்பேன். ஆனால் அந்த க்ளோஸானால தான் எனக்கு மேட்சை எண்டு கார்டு போட்டுச்சு. அந்த க்ளோஸா நம்பர் 2 நாக்க வச்சிட்டாங்களா. சரி அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்டில் பீக் பண்ணி வைப்பேன் ஒன்று. பட் அவன் லைட்டாக டேமேஜ் விழுவும் நாக்க ஆக மாட்டான். கன்ஃபார்ம் ஆக மாட்டான். அதாவது சரி இங்கிட்ட ஏறி வரான் ரீலோடு பண்ணிட்டு தாண்டிட்டு அடிச்சிடலாம்னு போவேன். பொசுப்புன்னு அடிச்சாங்க. என்னன்னே புரிய மாட்டேங்குது. சரி அப்படியே அடுத்த மேட்ச் ஆச்சும் நல்லா இருக்குமோன்னு பார்த்துட்டு அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். வாட்ச் அவுட் போட்டாங்க. பட் இனிமேல் ஒன்றும் காணும். இது நாங்கள் 2 பேரும் வந்து ஸ்குவாடில் இருந்த நாங்கள் 2 பேரும் வந்து நண்பாவும் நானும் என் மாமா 2 பேருமே வந்து ஸ்குவாடில் வரல. அப்போ நாங்கள் விளாட்றப்ப சரி லூட்லாம் பொறுக்கி இருந்தோம். எவனும் அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அந்த இருந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லூட்டு போயிருந்தா ஒருத்தன் ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேடு ஒன்று போட்டேன். பார்த்தீங்களா ஃபயர் பண்ணுறான். நான் வந்த அப்புறம் ஃபயர் பண்ணி என்ன பண்ணுவேன். நேடு ஒன்று போட்டேன். தம்முன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா. தலையிலே விழுந்துருக்கும். கடவாயில் வாயிலே விழுந்துருவாங்க. உங்கடா ஓடுறேன். மாலியை ஒன்று போட்டேன். இப்போ இங்கிட்டு ஒருத்தன் இதில் விழுவும் பாருங்க வெற்றில். அவ்வளோதான் வேணா ஆக்கு. ஆனால் லேட்டாக கட்டுது. சரி என்னை எவனாச்சும் இருப்பான் ஃபயர் சவுண்டு கேட்சேன்னு போனேன். ஆனால் எவனையும் காணும். சரி சந்தோஷம் எவனும் இல்லாத வரைக்கும் இருந்தானே அடிப்போம். இப்போ இன்னும் தானேங்க என்னடா வருவான் பட் அந்த வீட்டுக்குள்ளே ஏறிட்டான் டக்குன்னு. சரி வீட்டுக்குள்ளே தானே ஏறிட்டான். நம்ம ஏறி புஷ் பண்ணி அடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு போனா அங்கே நின்று லூட்டு பண்ணிட்டு யாரை பார்க்குறான்னு தெரியல. இந்த வடிவ கம்பெனியில் ரொம்ப அங்கே என்ன தெரிகிறது அப்படின்ட்டு அந்த மாதிரி அவன் பாட்டில் அங்கிட்ட லூட்டை பொறுக்கிட்டு இருக்கிறான். நான் வர்றது கூட தெரியாமல். சரி மேட்ச் நல்லா தான்டா போகுது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு மேலே ஒருத்தன் அடிச்சேங்க. அதுதாங்க நான் பண்ண பெரிய தப்பு. மேலே அடிச்சுட்டு சரி கன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏறிடுவேன். ஏறிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே இருக்கான்னு தேர்னா ரைட் சைடு கீழே என்னோட படுத்துப்பான் பாருங்க. இந்த மூலையில் படுத்துருப்பான். இவனை அடிச்சு வந்துட்டேன். அப்போ நான் டீம் பட்டு தான் புஷ் பண்ணிடுவாங்க. இப்போ புஷ் பண்ணி வாங்க பாருங்க. நமக்கு திரும்ப வருவானுங்க சரன்னு என்ன நினச்சா அனுபவம் தெரியல. வரானு பாருங்க. ஆச்சரியங்களா இங்கேருந்து ஆயிட்டா சரிபட்டு வராது. ஒரு கவர் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு விங்ஸை போட்டு பறந்து பின்னாடி போவேன். சரி இங்கே தான் டீம்மேட்டு அவன் டீம்மேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் இந்த மூளை எஜ்ஜில் போயிட்டு சரி அவங்க அடிக்கலான்னு சொல்லிட்டு போவேன். ஏன்னா முன்னாடி தானே வந்தானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்று பார்த்தா அவனு வரல. ஆனால் அவனுக்கு பதிலாக வேற எவனும் அங்கே நடந்துருக்கான். அவன் என்ன அடிச்சிட்டான். நான் அடிக்கடி சொல்கிறேன் தெரியுமா கேம்பர்ஸுக்கான அப்டேட்டுன்னு அது இதாங்க. பார்த்தீங்களா இறங்கணும் ஒன்றுமே ஒருத்தன் சரியாக வாங்கிட்டாப்போ. ஆனால் அந்த மார்க்கோ சும்மா சொல்லோட எனிமிக்கு கூட நல்லா ஒர்க் பண்ணுது. பார்த்தீங்களா இல்லை ரிவே கவர் பண்ணி ரிவே பண்ணுவேங்க போட்டாச்சு அவனை. அப்புறம் பார்த்தா அது
ஏதோ சில மாதிரி நின்றுட்டு இருந்துச்சு நம்ம அவன் டீமேட்டை போட்டதுக்கப்புறம் இந்த மார்க்கோ. ஆனால் எனிமிக்கெல்லாம் நல்லா தான் ஒர்க் பண்ணுது. நம்மளுக்கு நான் மட்டும்தான் ஏதோ சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. இந்த இடத்துல தாங்க ஒரு தரமான சம்பவம் நடந்து போச்சு. நானும் சரி மேட்ச் நல்லா தான்டா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இங்கே ஒரு கில்லை அடிச்சுட்டு திரும்பிங்க. அவ்வளோதாங்க நடந்துச்சு. என் டீம்மேட் வேறு ஆஃப்லைனு.